வட்டார மொழியில பே வட்டார மொழியில பேசுறத நம்ம தாழ்வா நினைக்கிறோம். பொதுவா தாய்மொழியில பேசுறத தாழ்வா நினைக்கிறோம். அதன் பிறகு இன்னும் ஆழமா போனா வட்டார மொழியில பேசுறத தாழ்வா நினைக்கிறோம். செய்திகள்லாம் டிவியில செய்தி வாசிக்கிற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இருக்கிறோம். அதாவது ஒரு அதுதான் டீசெண்டான பேச்சு, நாகரிகமான பேச்சு. வட்டார மொழியில பேசுறது வந்து அதாவது நாகரிகமாக இல்லை அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம். சினிமாவில் பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களும் ஏதோ ஒரு சில படம் தான் வட்டார மொழியில் அந்த மொழி நடையோட வட்டார மொழி நடையோட சில படங்கள் நடிகர்கள் பேசுவாங்க. அந்த மாதிரி படங்கள் சில படங்கள் தான் வரும். அதுவே எல்லா படமும் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு வட்டார மொழியெல்லாம் அதில் பயன்படுத்தப்பட அதிக வாய்ப்பே இல்லை. இப்படி இருக்கும்போது மக்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க. ஒரு இடத்துல நிலையாக வாழ்கிறது கிடையாது. இங்கேருந்து பாம்பே போய் வாழ்ந்தாங்க, அப்புறம் வந்து சென்னைக்கு போகிறாங்க. ஒரு திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போய் வாழ்கிறாங்க. வேலையை தேடி பல இடங்களுக்கு போகும்போது வட்டார மொழியை வந்து வட்டார மொழியில் பேசுகிறது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய சிரமம் தான். அதுக்காக நம்ம வந்து வட்டார மொழியில் பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. பொதுவாக பேசணும். ஏன்னா வட்டார மொழிங்கிறது என்னதுன்னா ரொம்பவும் மிக மிக முக்கியமானது. தாய்மொழி எந்த அளவுக்கு முக்கியமோ அதன் பிறகு தாய்மொழிக்குள்ளே நீங்கள் பயணம் செய்யும்போது அங்கே நீங்கள் தாய்மொழியில் மட்டும் பேசினா மட்டும் உயர்வானது கிடையாது. வட்டார மொழியில் பேசணும், அதுதான் வந்து மிகவும் உயர்வானது. எப்படின்னா வட்டார மொழி என்பது என்னவென்றால் உறவுமுறை ஒளி, உறவுமுறையினரோடு தொடர்புடைய ஒரு மொழி. அதாவது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு மொழி. நீ சொந்தக்காரங்க கிட்ட பேசும்போது சொந்தக்காரங்க கிட்ட ஒரு தொழில் நோக்கம் இல்லாமல் பேசும் பொழுது வட்டார மொழியில் தான் பேசணும். தொழில் நோக்கம் இல்லாமல் பேசும்போது தொழில் நோக்கம் இல்லாமல் உறவினர்களோடு குடும்பத்தினரோடு பேசும்போது வட்டார மொழியில் தான் பேசணும். சொந்த ஊருக்கு போகிறோம், ஒரு பண்டிகைனா சொந்த ஊருக்கு போகிறோம், அதில் சொந்த ஊர்லேயே நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா இப்போ நாம் வந்து சென்னையில் வேலை பார்க்குறோம், சொந்த ஊருக்கு வந்து ஒரு பண்டிகை நேரத்தில் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம வட்டார மொழியில் தான் பேசணும் சொந்தக்காரங்க கிட்ட. அங்கேயும் வந்து சென்னையில் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சென்னையில் வந்து எப்படி பேசுவாங்கன்னா அங்கே வட்டார மொழி இருக்காது. சென்னைக்குன்னு ஒரு வட்டார மொழி இருக்குது, அது வந்து அது குறிப்பிட்ட சிலர் பேசுவாங்க. ஆனால் இங்கேருந்து சென்னைக்கு போய் படிக்கிறதுக்காக போகிறவங்க, பிழைக்கிறவங்க, அங்கேயே பல வருஷங்களாக பிழைக்கிறவங்க, அவங்க வந்து தங்களுடைய அதை இங்கேருந்துன்னா ஒரு திருநெல்வேலி, மதுரை, இங்கே கோயம்புத்தூர் அங்கேருந்தெல்லாம் வந்து சென்னைக்கு போகிறவங்க தங்களுடைய மதுரை வட்டார மொழி அல்லது கோயம்புத்தூர் வட்டார மொழி, திருநெல்வேலி வட்டார மொழியெல்லாம் மறந்துடுவாங்க. பல வருஷம் சென்னையிலே இருக்கும்போது பல வருஷம் படிக்கிறதுக்காகவும் அங்கே பல ஊர்லேருந்து வர்றவங்ககிட்ட வந்து நம்ம வந்து வட்டார மொழியை பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்போ சென்னைக்குன்னு ஒரு வட்டார மொழி, ஒரு பேச்சு இருக்குது. சென்னையோட வட்டார மொழியும் பேச முடியாது. ஏன்னா சென்னையவே சொந்தமாக கொண்டவங்க அவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க. நம்ம சந்திக்கிறவங்க எல்லாருமே வந்து பல ஊர்கள்லேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து நமக்கான வட்டார மொழியை அங்கே பேச முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் வந்து வட்டார மொழியை வந்து சென்னையில் அல்லது சென்னையில் பேச முடியாது. அது சொந்தக்காரங்க நம்ம வந்து சென்னையில் வேலை பார்த்துட்டு அல்லது படிச்சுட்டு பல வருஷமாக சென்னையிலே தங்கிட்டு சொந்த ஊருக்கு போகிறோம், ஏதோ ஒரு திருமணத்திற்காகவோ அல்லது ஒரு பண்டிகை காரணமாக காட்டியோ சொந்த ஊருக்கு போகிறோம், உறவினர்களோடு இருக்கணும். அப்போவும் நம்ம சென்னையில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. உறவினர்களோடு பேசும்போது வட்டார மொழியில் பேசணும். இது ரொம்ப முக்கியமானது. நாம் வந்து நாகரிகம் அடைஞ்சிட்டோம், நம்ம வந்து கிராமத்தில் இருந்தோம், வட்டார மொழியில் சின்ன வயசில் பேசணும். ஆனால் நம்ம இப்போ வந்து நாகரிகமான ஒரு இடத்துக்கு போயிட்டோம், ரொம்ப டீசெண்டான ஒரு பழக்க வழக்கத்துக்கு போயிட்டோம், வட்டார மொழி என்பது கொச்சையான பேச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு டீசெண்டாக பேசுவதாக நினைத்து கொண்டு, அதாவது நாகரிகமாக பேசுவதாக நினைத்து கொண்டு வட்டார மொழியை பேசுவதை தவிர்த்து விட்டு உறவினரோடு பேசினால்
அங்கு அந்த அப்படிப்பட்ட பேச்சுல வந்து அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. இன்னைக்கு நெறைய பேரு சிரிக்கிறதே கிடையாது. ஏன்னா, வட்டார மொழியை தாழ்வாக நினைக்கிறார்கள். அதுதான் காரணம். வட்டார மொழி இல்ல. ஃபர்ஸ்ட்டு அவங்க தாய்மொழிய தாழ்வா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொதுவாக இந்தியர்கள்ட்ட அவங்க பெரும்பாலும் சிரிக்கிறது கிடையாது. அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழத் தெரியல. இங்க நெறைய மக்கள் இருக்காங்க. மக்கள் நெருக்கமா வேற வாழ்றாங்க. ஆனா, இவங்களுக்குள்ள சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா, இங்க அதற்கு மிக முக்கிய காரணம், தாய்மொழியை தாழ்வாக நினைக்கிறார்கள். சரி, தாய்மொழியை ஏத்துக்கிட்டா மட்டும் சிரிச்சிருவாங்களா? அதன் பிறகு தாய்மொழிக்குள் நாம் பயணம் செய்யும் பொழுது வட்டார மொழியை தாழ்வாக நினைக்கிறார்கள். தாய்மொழியை தாழ்வாக நினைக்கிறார்கள். தாய்மொழியில் பேசுவதை, தாய்மொழியில் உறவாடுவதை தாழ்வாக நினைக்கிறார்கள். அதன் பிறகு வட்டார மொழியில் உரையாடுவதையும் தாழ்வாக நினைக்கிறார்கள். அதனால முதல்ல நம்ம தாய்மொழியை ஏற்றுக்கணும். அது மட்டும் போதாது, வட்டார மொழியை ஏற்றுக்கணும். அப்போதான் வந்து நமக்கு சிரிப்பு வரும், பேச்சுத்திறன் அதிகமாகும், பேசுவது அதிகமாகும், உறவினர்களோடு பேசுவது அதிகமாகும். உரிமையோடு பேசுவதற்கு வாய்ப்புடைய உறவினர்களோடு பேசுகிற அந்த வாய்ப்புகள், சூழ்நிலைகள் அதிகமாகும். பேசுகின்ற திறன், அது வந்து மூளையின் செயல்பாட்டோடு தொடர்புடையது. வட்டார மொழி என்பது மூளையின் செயல்பாட்டோடு தொடர்புடையது. ஒரு திருநெல்வேலிக்காரன் வந்து சொந்த ஊருக்கு போனான்னா, சென்னையிலேருந்து எப்போலாம் வந்த, இப்போதான் வந்தேன். ஒரே கூட்டம்ல, ட்ரெயின் எல்லாம் ஒரே கூட்டம்ல. ஏன், என்ன கூட்டம்? ட்ரெயினா பண்டிகைன்னா பண்ண சும்மாவா? எவ்வளோ கூட்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். அப்பா, ஊர் வந்து சேருவேனா, எப்படா ஊர் வந்து சேருவோம் அப்படின்ட்டு இருந்தது பத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ நீ எப்படி வந்த? நீ 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போலுக்க, சொல்ல மாட்டியா என்கிட்டே? இந்த மாதிரி ஒரு வட்டார மொழி. இது திருநெல்வேலி வட்டார மொழி. அது மாதிரி மதுரைக்குன்னு ஒரு வட்டார மொழி இருக்கும். அது அவங்க சூப்பராக பேசுவாங்க. அதில் வந்து ஒரு பேசுகின்ற திறன் அதிகரிக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கான. அதில் வந்து ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்குது, வன்முறை இருக்காது. அந்த மாதிரி வட்டார மொழியில் ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கும், எளிதாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. இது அப்போ வந்து வட்டார மொழி எங்கு பேசப்படக்கூடாது அப்படின்னா, தொழில் செய்கிற இடங்கள்ல வட்டார மொழியில் பேசக்கூடாது. ஏன்னா அது வந்து தொழில் செய்கிற இடங்கள் வந்து செய்தி வாசிக்கிற மாதிரி, செய்தி வாசிக்கிறவங்க வந்து அப்படி ஒரு நிதானமாக ஒரே மாதிரி வாசித்து பேசிகிட்டே போவாங்க. அதே மாதிரி தான் வந்து அப்போ நம்ம எப்படி 2 விதமாக பேசணும். எப்படி 2 விதமாக பேச முடியும் நம்மளால். நமக்கு 2 மொழியில் பேச முடியும். அப்படிங்கும்போது 2 மொழியில், 3 மொழியில், 4 மொழியில் எல்லாம் பேச தெரியுதுல்ல. ஒருத்தர் ஹிந்தி பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு, தமிழ் பேசுகிறாரு, இன்னொரு மொழியும் பேசுகிறார், தெலுங்கு பேசுகிறார். அப்போது சிலருக்கு 2-3 மொழி தெரிஞ்சிருக்கு. 2 மொழி 3 மொழியில் பேச முடியும். அப்படிங்கும்போது ஒரே மொழியில் நாம் 2 விதமாக பேசலாம். தொழில் செய்கிற இடங்களில் வட்டார மொழியில் பேசக்கூடாது. அதே நேரத்தில் உறவினர்களோட, குடும்பத்தினரோடு இருக்கும் பொழுது, நண்பர்களோடு இருக்கும் பொழுது வட்டார மொழியில் பேசணும். அப்போ தான் வந்து பேசுகின்ற திறன் அதிகரிக்கும். பேசுகின்ற பேச்சில் வந்து போலித்தனம் இருக்காது. ஏன்னா வட்டார மொழியில் பேசுகிறத நம்ம வந்து தாழ்வாக நினைக்கிறோம், அதை வந்து அசிங்கமாக நினைக்கிறோம். நாம் இன்னும் நாகரிகமாக குறைஞ்சிட்டோம், நாகரிக குறைபாட்டோடு இருக்கிறோம் அப்படின்னு நாம் தவறாக நினைக்கிறோம். வட்டார மொழியில் பேசும்போது கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருக்கணும். அதுக்காக கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு பேசக்கூடாது. சின்ன வயசில் நம்ம வட்டார மொழியில் பேசியிருக்கோம். அதே நேரத்தில் வந்து சின்ன வயசில் ஏன் வட்டார மொழியில் பேசுகிறத நம்ம தாழ்வாக நினைக்கிறோம் அப்படின்னா, சின்ன வயசில் தான் வட்டார மொழியில் பேசியிருப்போம். சின்ன வயசில் வட்டார மொழியில் பேசும்போது கெட்ட வார்த்தைகள்லாம் கலந்து பேசியிருப்போம். அப்போ வந்து நிறைய சண்டைகள், சச்சரவுகளை சந்திச்சிருப்போம், நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்போம். அப்போ வந்து அந்த நினைவுகளோட வந்து நம்ம வட்டார மொழியை தொடர்படுத்தும் பொழுது, வட்டார மொழி என்பது தாழ்வானது. நாம் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுவதை குறைத்து கொண்டு அல்லது தவிர்த்து கொண்டு புது விதமான ஒரு மொழி நடையை, அதாவது செய்தி வாசிக்கிற மாதிரி ஒரு நாகரிகமான பேசுறது இதுதான், இப்படித்தான் நாகரிகமாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு நாம் வந்து ஒரு பேச்சை நம்ம கற்று வச்சுருக்கோம். அதில் வந்து கெட்ட வார்த்தைகள் இருக்காது அப்படின்னு கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் நம்ம ஒரு பேசுகின்ற ஒரு முறையை நம்ம கற்று வைத்திருப்போம். ஆனால் அது வட்டார மொழியாக இருக்காது.
அப்படி என்றால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாகரிகமாக பேசுவது என்பது இப்படித்தான், கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னா அப்போ வட்டார மொழி என்பது நம்ம கடந்த கால நினைவுகளில் என்ன இருக்குது, அது கெட்ட வார்த்தைகளோடு தொடர்புடையதாக நாம் பேசி பழகி இருக்கிறோம். அப்போது நாம் இப்போ திரும்பவும் நம்ம வட்டார மொழியை ஏற்றுக்கும் போது கெட்ட வார்த்தைகள் இல்லாத வட்டார மொழி, மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு வட்டார மொழி, மரியாதை கலந்த ஒரு வட்டார மொழி இவுடன் நம்ம பேசும்போது வட்டார மொழியை ஏற்றுக்கொள்கிற அந்த இது வரும். வட்டார மொழி இனிமையாக இருக்கும், பேசுறதுக்கு இனிமையாக இருக்கும். அது அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அந்த அளவுக்கு பகட்டு இருக்காது, பகட்டான ஒரு இது இருக்காது, கவர்ச்சி இருக்காது. வட்டார மொழியில் கவர்ச்சியான ஒரு இது இருக்காது. அது ஏதோ மட்டமாக தெரியும், தாழ்வாக தெரியும். அதுதான் இயற்கையானது, எளிமையாக இருக்கும். அதில் அலங்காரம் இருக்காது, அதில் பகட்டு இருக்காது, விளம்பரம் இருக்காது, அதில் ஒரு கஷ்டம் இருக்காது, அது ஒரு ஆடம்பரம் இருக்காது, அதில் ஒரு ஆடம்பரம் இருக்காது, ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் வட்டார மொழி வட்டார மொழியை நம்ம என்ன நினைக்கிறோம், தாழ்வாக நினைக்கிறோம்ல, அந்த தாழ்வு தான். ஏன்னா அது எளிதாக இருக்குது, அதனால நம்ம அதை தாழ்வாக நினைக்கிறோம். எளிதாக இருக்குது, பேசுகிறதுக்கு எளிதாக இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு பேசணும்னு நினைக்கிறோம். நமக்கு இங்கிலீஷில் பேசணும், அல்லது இங்கிலீஷில் பேசணும், அல்லது தமிழில் பேசினாலும் கஷ்டப்பட்டு பேசணும், அப்படி அழகாக பேசணும், அப்படிலாம் நினைக்காம அழகாக பேசணும், ஆங்கில வார்த்தைகள் கலந்து பேசணும், அல்லது ஆங்கிலத்தில் பேசணும். இப்படி நாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, எவன் கஷ்டப்பட்டு பேசுகிறானோ அவன் தான் நாகரிகமாக பேசுகிறவன், கவர்ச்சியாக பேசுகிறவன், அவனை பார்த்து நம்ம வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வட்டார மொழியில் பேசுனா அவன் ஒரு கிராமத்தான், இதெல்லாம் ரொம்ப ஈஸி, இப்படி பேசுகிறது ரொம்ப ஈஸி. அதனால் இந்த மாதிரி வட்டார மொழியில் பேசுகிறத விட கஷ்டப்பட்டு பேசுகின்ற, அப்படி அழகாக ஒரே மாதிரி பேசுகின்ற, செய்தி வாசிப்பது போன்று பேசுகின்ற அந்த ஒரு பேச்சை தான் உயர்வானது. அதற்கு எதிரான ஒரு எளிதாக உள்ள ஒரு வட்டார பேச்சு என்பது ரொம்பவும் மலிவானது. அது அந்த அளவுக்கு கவர்ச்சி கிடையாது, அதில் கவர்ச்சி இல்லை, ஆடம்பரம் இல்லை. அது ஒரு எல்லா இடத்துக்கும் அது பொருத்தமாக வைக்க முடியாது. வட்டார மொழி வட்டார மொழியில் பேசுகிறத எல்லா இடத்துலையும் கொண்டு வைக்க முடியாது. ஒரு ஆஃபீஸில் போய் பேச முடியாது. அதனால் நம்ம இப்போது தொழில் ரொம்ப ஆதிக்கம் நிறைந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தொழில் தான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆஃபீஸில் என்ன பேசுகிறோமோ அதைத்தான் டக்குன்னு வீட்லேயும் பேசிடுறோம். வீட்டில் எப்படி பேசணும், இந்த வேறுபாடுகளோடு பேசுகிற அளவுக்கு நமக்கு நிதானம் இல்லாமல் போச்சு, பொறுமை இல்லாமல் போச்சு, அல்லது நம்ம வீட்டுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் போச்சு. வீட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஆஃபீஸில் என்ன எப்படி பேசுகிறோமோ அதே டென்ஷனோட வீட்டுக்கு வரோம், வீட்டில் உள்ளவங்ககிட்டையும் அதே மாதிரி பேசுகிறோம். வீட்டில் எப்படி பேசணும், வட்டார மொழிங்கிறதே அழிஞ்சிக்கிட்டு வருது. எப்படி தாய்மொழி அழிஞ்சிக்கிட்டு வருதோ அதை விட ரொம்ப வேகமாக வட்டார மொழி அழிஞ்சிருச்சு. அதன் பிறகு இப்போ தாய்மொழி அழிஞ்சிக்கிட்டு வருது. அப்போ அந்த மாதிரி பேசுகிறதே ரொம்பவும் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு செயலாகி போச்சு. பேசுகின்ற வார்த்தைகள், இதுக்கு என்ன இங்கிலீஷில் ஒருத்தர் இங்கிலீஷில் ஆங்கிலம் கலந்து தமிழில் பேசும்போது அவர் பேசுகின்ற தமிழுக்கு இடையே பயன்படுத்தப்படுகிற அந்த ஆங்கிலத்திற்கு ஒவ்வொருவரும் தங்கள் மொபைல் ஃபோனில் பொருள் தேடி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தினாரே, அந்த ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தங்கள் மொபைல் ஃபோனில் அர்த்தம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அதனால் வட்டார மொழியில் பேசுங்க. எங்கன்னா சொந்தக்காரங்கிட்ட ரெண்டுமே தேவை. நீங்கள் ஆஃபீஸில் போய் வட்டார மொழியில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அப்போ நம்ம முன்னேற முடியாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு போகிறோமா, ஒரு தொழிற்சாலையிலையோ அல்லது நிறுவனத்துலேயோ, ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ, கல்வி கற்கின்ற ஒரு பள்ளியிலோ நாம் போகும்போது வட்டார மொழியில் பேசுவதை தவிர்த்து 2 விதமாக பேசணும். வட்டார மொழி அப்போ எங்கே பேசணும் அப்படின்னா, உறவினர்களோடு பேசும்போது பேசணும். அன்பு, பாசம், வேலை செய்கிற இடத்துல அன்பு பாசத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது யாருக்கிட்டையும். அங்கே போய் வட்டார மொழியில் பேசக்கூடாது. அன்பு பாசத்தை வெளிப்படுத்துவதற்கான மொழி தான் வட்டார மொழி.
ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டார மொழி என்பது திருநெல்வேலிக்கு என்று ஒரு பாஷை, மதுரைக்கு என்று ஒரு பாஷை என்று பொதுவாக திருநெல்வேலிக்கு என்று ஒரு பொதுவான ஒரு பாஷையை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. திருநெல்வேலியிலே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பாஷை இருக்கும். ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பேச்சு வடிவம் இருக்கும். அந்த வட்டார மொழிங்கிறது அவ்வளோ நுணுக்கமானது. நாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக உலகம் முழுவதும் தமிழ் தெரிந்த அத்தனை பேருக்கும் மொத்தமான ஒரு பேச்சு நடையை உருவாக்கி இதைத்தான் எல்லோரும் பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையை உருவாக்கி வச்சிருக்கோம். அதனால அது வந்து மகிழ்ச்சியை தொலைக்கின்ற ஏன் வந்து மக்கள் சிரிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அழ மாட்டேங்கிறாங்க, ஏன் அவங்கள்ட்ட வந்து மனிதத்தன்மையை குறைஞ்சு போச்சு அப்படின்னா தாய்மொழியை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனையும் கடந்து தாய்மொழிக்குள்ள நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா வட்டார மொழியை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் வந்து மக்கள் மகிழ்ச்சியாவே இல்லை, சிரிக்கிறது குறைஞ்சு போச்சு, பேசுகின்ற திறன் குறைஞ்சு போச்சு, உறவினர்களிடம் பேசுகின்ற திறன் குறைஞ்சு போச்சு. உறவினர்களோட நம்ம சந்தோஷமா பேசினாதான் தொழில்ல கூட நாம ஏன் தொழில்ல இப்ப நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ அல்லது தொழில்ல முன்னேறதுனால என்ன நன்மை வாழ்க்கையில அப்படிங்கிறத உணர முடியும். என்னத்த தொழில்ல முன்னேறி நம்ம என்னத்த சாதிக்க போறோம்? ஒரு சொந்தக்காரங்கிட்ட பேச முடியல, ஒரு நண்பர்கள்ட்ட பேச முடியல, குடும்பத்தினர்களோடு நேரத்தை செலவிட முடியல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நம்ம தொழில்ல சாதிச்சு என்னத்த பண்ண போறோம்? அந்த பணத்தை தானே சம்பாதிக்க போறோம். அந்த பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? திங்க போறோம். சாப்பாடு, ஏதாவது வீட்டு வசதி, இது என்ன வாழ்க்கை சே அப்படிங்கிற ஒரு சலிப்பு ஏற்படும். அப்போ நாம வந்து தொழில்ல வந்து உற்சாகமா, சலிப்பு இல்லாம ஒரு உற்சாகமா மேலும் மேலும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை, ஊக்கத்தை, உற்சாகத்தை நாம எங்க பெற முடியும் அப்படின்னா உறவினர்களோடு, நண்பர்களோடு, குடும்பத்தினர்களோடு நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சிக்கு ஆதாரம் எது? தொழில். அந்த தொழிலை உற்சாகமா செய்ய முடியும். உற்சாகமா செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கணும். நாம இந்த மாதிரி தொழில் செஞ்சு நிறைய சம்பாதிக்கிறதுனால நம்ம குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன காரணம்? நாம் தொழிலில் கஷ்டப்படுவது. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா அடிப்படையில தாய்மொழியை நேசிக்கணும். அதன் பிறகு வட்டார மொழியில பேசணும். அண்ணன்கிட்டயோ, தம்பிக்கிட்டயோ, அப்பாகிட்டயோ, அம்மாகிட்டயோ பேசும்போது, மனைவிகிட்ட பேசும்போது, கணவன்கிட்ட பேசும்போது, பேத்திக்கிட்ட கொஞ்சும்போது, மகள்கிட்ட பேசும்போது, மகன்கிட்ட பேசும்போது வட்டார மொழியில பேசணும். ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க, அது ஒரு மேடை பேச்சு மாதிரி தான். என்ன அந்த ஃபைலில் கையெழுத்து போட்டிங்களா? ஓகே, அதை அனுப்பிச்சிட்டிங்களா? அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் எப்போ வருவார்? எப்போ அந்த ஃபைல் அனுப்புவார்? இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியும்? இந்த மாதிரி பேசணும். அதே ஆள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா ஒரு திருநெல்வேலிக்காரராக இருந்தால் என்ன எப்போ வந்த? இப்போ தான் வந்தியா? நான் இப்போ தான் வந்தேன். ஏன் எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரே டிராஃபிக்கா? என்ன பண்ண? இப்படி தான் இருக்குது, பார்த்து வரணுண்ணே. சாப்பிட்டியா? சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிடுவோம். இரு கொஞ்சம் பொறு, தம்பி வந்துட்டும்ல, வந்தோடனே சாப்பிடுவோம். இல்லைன்னா அவன் வந்து அவன் மட்டும் தனியாக சாப்பிடுவான்ல, நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம் என்ன, சரியா? ஒன்றா சாப்பிட்டா தான் சந்தோஷமாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி 2 மொழி நடைகளை தெரிஞ்சிருக்கணும். ஒரு மதுரைக்காரங்கன்னா அது அவங்க வாங்க அங்கிட்டு இங்கிட்டுலாம் சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. எனக்கே என் ஊர் பாஷை நான் ரொம்ப நாள் இப்படி தான் என்ன நினச்சிருந்தேன். நான் என்ன நினச்சிருந்தேன்னா, நான் ரொம்ப நாளாக வட்டார மொழியில் நான் பேசுகிறதே நான் எல்லாரையும் போல் கொஞ்சம் தாழ்வாக தான் நினச்சிருந்தேன். நாம் வந்து ஒரு வட்டார மொழியை மறந்துட்டோம். ஒரு செய்தி வாசிக்கிற மாதிரியான ஒரு அலுவலக மொழியில் பேசுகின்ற ஒரு பேச்சு நடைக்கு நாம் மாறிவிட்டோம் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து என்கிட்ட பேசுகிறவங்க, என்னுடைய பேச்சை கேட்கிறவர்கள் எல்லோரும், நீங்கள் திருநெல்வேலியா, உங்கள் பேச்சில் எல்லாமே அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து இந்த வட்டார மொழியால் எந்த அளவுக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறேன். நானே விரும்பினா கூட அந்த வட்டார மொழி என்னை விட்டு போகாது. அந்த அளவுக்கு அதை வந்து அப்படிப்பட்ட வட்டார மொழியை நானாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய பலனை நான் உணர்கிறேன். அது எந்த அளவுக்கு மகத்துவமானது, அது மகத்துவமானது என்பதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு இவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கிறது. இப்பொழுதாவது அதன் மகத்துவம் தெரிந்ததே என்று மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் வீட்டில் வட்டார மொழியில் தாய்மொழியில் ஒருத்தர் பேசணும்.
அதனை கடந்து வட்டார மொழியில் பேசணும். அவர்கள்தான் அறிவுடையவர்கள், அவர்கள்தான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தகுதி உடையவர்கள். வட்டார மொழியில் பேசாமல் வீட்டில் கூட அலுவலகத்தில் பேசுவது போன்று ஒரு மொழி நடையுடன் வீட்டில் பேசினால் அவர்கள் முட்டாள்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. வடிகட்டிய முட்டாள்கள். அதாவது அறியாமையின் காரணமாக பேசியிருக்கலாம். இல்லை, அறியாமல் செய்தாலும் அவர்கள் முட்டாள்கள் தான். அறியாமையின் காரணமாக அவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள். நான் இருந்ததைப் போன்று அவர்களும் முட்டாள்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு முட்டாள்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த கருத்தை உங்களிடம் முன்வைக்கிறேன். அதனால் தாய்மொழியை பாதுகாக்கணும். தாய்மொழியை பாதுகாத்தால் தான் வட்டார மொழியை பாதுகாக்க முடியும். அதனால் வட்டார மொழியில் பேசினால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழ்ந்தால்தான் பிரச்சனைகள் நமக்கு எளிதாக தோன்றும். வட்டார மொழியை நாம் தாழ்வாக நினைத்தாலோ வட்டார மொழியில் பேசுவதை தாழ்வாகவும் இழிவாகவும் நினைத்தால் மனித உயிர்கள் மென்மையானவர்களாக இல்லாமல் வன்மையானவர்களாக, வன்முறை உணர்ச்சி உடையவர்களாக மாறிவிடுவார்கள். நிறைய நோய்கள் அதிகமாயிடும், சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது, பிரச்சனைகள் அதிகமாயிடும், சலிப்பாயிடும், வெறுப்பாயிடும், சிரிப்பு வராது, அழுகை வராது. ஒரு ஈரம் இல்லாத ஒரு இதயத்தில் ஒரு ஈரமே இருக்காது, மனித தன்மையே இருக்காது, கருணையே இருக்காது, பாசம் இருக்காது, அன்பு இருக்காது. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அன்பு காட்ட வேண்டிய இடம் குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள். நீங்கள் அலுவலகத்தில் அன்புலாம் தேவையில்ல, பாசம் தேவையில்லை. அன்பு நாம் எங்கு காட்ட வேண்டும் என்றால் நமது வீட்டில், குடும்பத்தில், உறவினர்களிடம் காட்ட வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அலுவலகத்துக்கு பேசுகின்ற அந்த மொழி நடையோடு வட்டார மொழியில் பேசாமல் பேசினால், வட்டார மொழியில் பேசுவதை தவிர்த்து விட்டு அலுவலகத்தில் பேசுவது போன்று அந்த அலுவலக மொழி நடையை நீங்கள் வீட்டில் குடும்பத்தினருடன், உறவினருடன் பேசினால் உங்களால் அன்பு, பாசம் எதுவுமே கிடைக்காது, நம்பிக்கையே ஏற்படாது. யார் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படாது, உங்கள் குடும்பத்தினர் மீது கூட நம்பிக்கை ஏற்படாது. இன்று குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் பேசுவதை தவிர்த்து கொண்டு வாழ்வதற்கு காரணம், தவிர்த்து விட்டு தனிமையில் மொபைல் ஃபோனோடு, புத்தகங்களோடு வாழ்வதற்கு காரணம், தனிமையை விரும்புவதற்கு காரணம் தாய்மொழியை தாழ்வாக நினைக்கிறாங்க. அதை கடந்து வட்டார மொழியை தாய்மொழியில் தாழ்வாக இருந்தாலும் தாய்மொழியில் பேசுவதை தவிர்க்க முடியாது. ஆனால் வட்டார மொழியில் பேசுவதை பெரும்பாலானவர்கள் தவிர்த்து படித்து விட்டாலே அவர்கள் வட்டார மொழியில் பேசுவதில்லை. கல்வி கற்றுவிட்டாலே அவர்கள் வட்டார மொழியில் பேசுவதில்லை. படித்தவர்கள் வட்டார மொழியில் பேச மாட்டார்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அவர்கள் நாகரிகம் அடைந்து விட்டார்கள், இனிமேல் அவர்கள் வட்டார மொழியில் பேச மாட்டார்கள். அவர்கள் இளங்கலை பட்டம் பெற்று விட்டார்கள். 10ஆம் வகுப்பு தாண்டி விட்டாலே அவர்களுக்கு பாதி வட்டார மொழி அவர்களின் பேச்சிலிருந்து விலகிவிடும். ஏனென்றால் அந்த புத்தகத்தை படித்து வட்டார மொழியில் எந்த புத்தகமும் இருக்க போவதில்லை, பாட புத்தகங்கள் எதுவும் வட்டார மொழியில் இருக்க போவதில்லை. ஆதலால் புத்தகத்தை படித்து அதிலே பாதி வட்டார மொழியை இழந்து விடுவார்கள். புத்தகம் பரீட்சைக்காக படிப்பது பெரும்பாலும். அதனால் நல்லா படிக்கிறவன் அவன் யாரோடைய நட்பாகவும் பழகவும் முடியாது. அந்த அளவுக்கு புத்தகங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. மதிப்பெண் அதிகமாக வாங்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும் என்கிற நோக்குடன் ஒரு மாணாக்கர்கள் புத்தகத்தெல்லாம் படிக்கும்போது அவங்க இயல்பாகவே அவங்களால யார்கிட்டையும் நட்பாக பழகுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. இதனால் நட்பாக பழகும்போது தானே அங்கே வட்டார மொழி பேச்சு தேவைப்படுகிறது. அதனால அவங்க பள்ளிகளிலே ஒரு 10ஆம் வகுப்பை தாண்டி விட்டாலே பாடப்புத்தகங்கள் மிகவும் கடினமாக மாறிவிடுகின்றன. 12ஆம் வகுப்பில் நிறைய அதிகமான மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்றால் அதிக நேரம் புத்தகங்களோடு நேரம் செலவிட வேண்டும், அதிக நேரம் கல்வி கற்க வேண்டும், அதிக நேரம் டியூஷன் அங்கங்கன்னு போயிட்டு அவனுக்கு நண்பர்களோட, உறவினர்களோட, குடும்பத்தினரோடு தினசரி பேசுவதற்கான அந்த நேரம் கிடைப்பதில்லை. எப்போதாவது வாரத்தில் ஒரு முறை பேசுவதற்கு தான் வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படியே அவன் வட்டார மொழியை மறந்து விடுகிறான். ஆக 10ஆம் வகுப்பு படித்தாலே பாதி வட்டார மொழியை ஒருவன் மறந்து விடுவார்கள். அப்பொழுது அதன் பிறகு
அது ஆணோ பெண்ணோ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மேற்படிப்பு இளங்கலை பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு இது எல்லாம் படித்துவிட்டு ஒருவர் வட்டார மொழியை அதன் பிறகு சுத்தமாக மறந்து விடுவார்கள். வட்டார மொழி என்றால் என்ன? அது சிறு வயதில் பேசப்பட்ட ஒரு மொழி வழக்கு அல்லது மொழி நடை. இப்பொழுது அதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை. ஏனென்றால் நான் படித்து விட்டேன், பட்டம் வாங்கிவிட்டேன், இளங்கலை பட்டதாரி ஆகிவிட்டேன். அதனால் எனக்கு வட்டார மொழி என்றால் என்னவென்றே தெரியாது. அது ஒரு கருத்து வந்துருச்சு, படித்தவர்கள் யாரும் வட்டார மொழியில் பேச மாட்டார். வட்டார மொழியில் பேசுபவர்கள் யார் என்றால் அவர்கள் படிக்காதவர்கள். அதனால் வட்டார மொழியில் பேசுவது ஒரு கூச்சமாக போய்விடுகிறது. ஆனால் அது போன்ற வழக்கத்தை தயவு செய்து இனி யாரும் பின்பற்றாதீர்கள், தவிர்த்து விடுங்கள். வட்டார மொழியில் பேசுவதை பின்பற்றுங்கள். வீட்டிற்கு வந்து விட்டீர்களா, குடும்பத்தினரோடு செலவிடுகிறீர்களா, உங்கள் உறவினர்களை உங்கள் சொந்த ஊரில் சந்தித்த அந்த நண்பர்களோடு, பள்ளி பருவத்தில் சந்தித்த அந்த நண்பர்களை பார்க்கிறீர்களா, உங்கள் வட்டார மொழியில் பேசுங்கள். மரியாதை கலந்த வட்டார மொழியில் பேசுங்கள். கெட்ட வார்த்தைகள் இல்லாத அந்த வட்டார மொழியில் பேசுங்கள். மகிழ்ச்சி தானாக வரும், பேசுகின்ற திறன் தானாக வரும், அன்பு தானாக வரும், பாசம் பொங்கி வரும், ஒழுக்கம் மிகவும் அதிகமாக வரும், கட்டுப்பாடு அற்புதமான ஒரு கட்டுப்பாடு எளிதாக வந்து சேரும். 2 விதமாக இருக்குது. அதாவது அலுவலகத்தில் வட்டார மொழியை பயன்படுத்தக்கூடாது. அலுவலக மொழி வேறு, வட்டார மொழி வேறு. உறவு மொழி. வட்டார மொழியை நம்ம உறவு மொழி என்று கூற வேண்டும். வட்டார மொழியில் பேசுவோம். தாய்மொழியை பாதுகாப்போம், அதனை கடந்து வட்டார மொழியையும் பாதுகாப்போம். தாய்மொழியை பாதுகாத்தால் தான் வட்டார மொழியை பாதுகாக்க முடியும். தாய்மொழியை மட்டும் பாதுகாத்தால் போதாது, வட்டார மொழியையும் பாதுகாக்க வேண்டும். வட்டார மொழி என்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒன்று உள்ளது. அந்த மாவட்டத்திற்கு உள்ளே பயணித்தால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டார மொழி இருக்கிறது. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு வட்டார மொழி, ஒரு மொழி இருக்குது. தெருவுக்கான மொழி இருக்கிறது. நீங்கள் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தால் அதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒரு ஊருக்கு ஒரு மொழி நடை இருக்கும், ஒரு தெருவுக்கு ஒரு மொழி நடை இருக்கும். அப்புறம் அந்த அங்குள்ள ஒவ்வொருக்கும் ஒரு மொழி நடை இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார்கள்ல. இப்போ ரஜினி மாதிரி மிமிக்ரி பண்ணுறாங்க, அது மாதிரி தான் அந்த தனித்துவம். எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும் அப்படிங்கிறது ஒரு உலகமயமாக்கல் சிந்தனை இந்த வட்டார மொழியை அழிக்கிறது. வட்டார மொழியில் பேசுவதை தாழ்வாக கருதுவது, இழிவாக கருதுவது, தாய்மொழியில் பேசுவதை இழிவாக கருதுவது, தாழ்வாக கருதுவது, ஆங்கிலத்தில் பேசுவதை உயர்வாக கருதுவது, பெருமையாக கருதுவது, இதெல்லாம் உலகமயமாக்கல் சிந்தனை. உலகம் முழுவதும் எல்லோரும் ஒரே மாதிரி பேசுதல், உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களும் ஆங்கிலத்தில் பேசுதல், ஆங்கிலத்திலும் அதுவும் ஒரே மாதிரி பேசுதல், செய்தி வாசிக்கிற மாதிரி, அலுவலக மொழியாக மாற்றுது. அதாவது தொழிலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தான் அந்த உலகமயமாக்கல். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் ஆங்கிலத்தில் பேசுவது, தாய்மொழியை மறுப்பது, வட்டார மொழியில் பேசக்கூடாது, இதுக்கெல்லாம் இது உலகமயமாக்கல் உலகமயமாக்கல் சிந்தனை பேசுகின்ற ஒரு நடைமுறை மீது ஏற்படுத்துகிற ஒரு வன்முறை. மக்கள் உறவு மீது, அன்பு மீது, பாசம் மீது, உறவு முறையினரோடு பழகுகிற அந்த பழக்கத்தின் மீது ஏற்படுத்துகிற ஒரு வன்முறையாகும். அதனால் உலகமயமாக்கலை நாம் தொழிலோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். உறவு முறையில் உலகமயமாக்கலை ஊடுருவ அனுமதிக்கக்கூடாது. உலகமயமாக்கல் என்பது அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தற்போதுள்ள இயந்திர உலகில் உலகமயமாக்கல் என்கிற சிந்தனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகமயமாக்கல் சிந்தனையை தொழில்களில் மட்டும்தான் அனுமதிக்க வேண்டும். அலுவலக வேலைகளில் மட்டும்தான், தொழில்களில் மட்டும்தான், பணம் சம்பாதிக்கின்ற வேலைகளில் மட்டும்தான் உலகமயமாக்கல் சிந்தனையை அனுமதிக்க வேண்டும். குடும்பத்தினரோடு அன்பு, பாசம் இதனை எதிர்பார்த்து பழகுகின்ற உறவினர்களோடு, நண்பர்களோடு நாம் நேரத்தை செலவிடும் பொழுது நாம் உலகமயமாக்கல் சிந்தனையை தவிர்த்து விட்டு உள்ளூர் மயமாக்கல் அல்லது ஒரு உலகமயமாக்கலுக்கு எதிரானது என்னதோ அதற்கான ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு தாய்மொழியில் அல்லது வட்டார மொழியில் பேச வேண்டும். பேசி
மகிழ்ச்சியாக வாழும். அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். இயல்பான மகிழ்ச்சி மகிழ்ச்சியை எளிதாக பெறுவதற்கான ஒரே வழிதான். இல்லை என்றால் நீங்கள் தலைகளாக நின்றால் கூட வட்டார மொழியை புறக்கணித்து விட்டு, தாய்மொழியை புறக்கணித்து விட்டு, நீங்கள் தலைகளாக நின்றால் கூட உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. உங்களுக்கு அன்பு கிடைக்காது, பாசம் கிடைக்காது. நோய் வந்து தான் போராடுவீர்கள். நோய்களோடு தான் போராடுவீர்கள். நோய்களை குணப்படுத்த வேண்டுமா? வட்டார மொழியில் பேசுங்கள். வாழ்க்கையில் வன்முறை உணர்ச்சியை குணப்படுத்த வேண்டுமா? மிருக உணர்ச்சியை குணப்படுத்த வேண்டுமா? வட்டார மொழியில் பேச பழகிக்கொள்ளுங்கள். குடும்பத்தினரோடு மட்டும், உறவினர்களோடு மட்டும், நண்பர்களோடு மட்டும் வட்டார மொழியில் பேசுவதற்கு பழகிக்கொள்ளுங்கள். தவிர இந்த வேறுபாடுகளை தெரிந்து கொண்டும். ஆக எதையும் அலுவலக மொழிகளில் பேசவே கூடாது, வட்டார மொழியில் தான் பேச வேண்டும் என்று சொல்லவில்லை. இரண்டையுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் புறக்கணித்து விடக்கூடாது. இரண்டுமே தேவையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அழுத்துங்க. நன்றி.